நல்ல சீஸ் தயாரிக்க தரமான திடமான பால் தேவைங்க. அதை தனிப்பட்ட விவசாயிகள் பண்ணைகள்னு பல இடங்கள்ல இருந்து சேகரிச்சு மில்க் சில்லிங் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அங்க பாலின் தரத்தை சோதிச்சு பார்த்து அதை 2 டிகிரி செல்சியஸ்ல குளிர்விக்கிறாங்க. இது பால் சீக்கிரமா கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை. பிறகு சில்டு டேங்கர் லாரி மூலமாக இந்த குளிரூட்டப்பட்ட பால் குளிர் பதத்திலேயே சீஸ் செய்யும் கம்பெனிகளுக்கு கொண்டு வரப்படுது. இங்கதான் பாஸ்டரைசேஷன் செய்யறாங்க. அதாவது பாஸ்டரைசேஷன் மூலமாக பாலில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுது. சீஸ் தயாரிக்கிறதுக்கு 72 டிகிரி வெப்பநிலையில இந்த பாஸ்டரைசேஷன் செய்யறாங்க. இந்த பால் தான் சீஸ் செய்யும் அடுத்த கட்டத்துக்கு அனுப்பப்படுது. 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய ட்ரேல இதை ஊத்தி கலக்குறாங்க. இங்க இருந்துதான் சீஸ் செய்யும் வேலை தொடங்குது. பாக்டீரியாக்கள் முற்றிலும் நீக்கப்பட்ட பாலை 32 டிகிரி வெப்ப அளவுக்கு கொண்டு வராங்க. அதற்கு அடுத்தது அதுல கால்சியம் குளோரைட் மற்றும் மொசரல்லா சீஸ் கல்ச்சரை அதுல கலக்குறாங்க. ஒவ்வொரு வகையான சீஸுக்கும் வெவ்வேறு விதமான கல்ச்சர்கள் இருக்குதா. கால்சியம் குளோரைட் சீஸுக்கு தேவையான பதத்தை பால்ல உருவாக்குது. இந்த கலவையை அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல தான் பாலில் புளிப்புத்தன்மை உருவாகுது. பாலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல தேவையான அமிலத்தன்மை அதில் உருவாயிருக்கா அப்படின்னு சோதிச்சு பாக்குறாங்க. அது எப்படி தெரியும்னா, பாலின் pH அளவு குறைய தொடங்குவதுதான் அதனுடைய அறிகுறி. அதாவது முதல்ல பாலினுடைய pH அளவு 6.6 இருந்துச்சு. அது 6.5 6.4 குறைஞ்சிருக்கணும். அப்பதான் கலக்கப்பட்ட சீஸ் கல்ச்சர் மற்றும் இதர கலவைகளும் நல்ல வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தமா. இதையும் செக் பண்றாங்க. இதற்கு அடுத்தது என்சைம் மிக்சிங். அதாவது பாலை தயிராக உருவாக்க தேவையான நொதிகளை அந்த பால்ல சேர்க்கறாங்க. 20 முதல் 25 நிமிடம் வரை அந்த கலவையை அப்படியே செட் ஆக விடுறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த பால் தயிராக மாறுது. தயிரினுடைய பதத்தை சோதிச்சு பார்க்கறாங்க. சரியான பதம் வந்த பிறகு பிளேடுகளால் அதை வெட்டி கொடுக்கறாங்க. இங்க தண்ணி தனியாகவும் தயிர் தனியாகவும் பிரிஞ்சிடுது. அதற்கு பிறகு இந்த தயிரை 15 முதல் 25 நிமிடம் வரை வேக வைக்கிறாங்க. இதன் மூலம் தயிர் சீஸாக மாறுது. வேக வைத்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு குளிர்ந்த நீர்ல மீண்டும் ஒரு முறை கழுவி எடுக்கிறாங்க. இந்த சீஸை சூடான நீர்ல போட்டு அதனுடைய ஸ்ட்ரெச்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அது எவ்வளவு இழுத்தாலும் உடையக்கூடாது. அதுதான் மொசரல்லா சீஸுக்கான சரியான பதம். அதற்கு பிறகு அந்த கலவையில மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரையும் வெளியேற்றுறாங்க. அதுக்கு மேல உப்பு சேர்த்து கலக்குறாங்க. இதற்கு பிறகு அந்த கலவையை சூடான நீர்ல போட்டு நல்ல அதை ஸ்ட்ரெச் பண்றாங்க. இது மொசரல்லா சீஸுக்கான முறை. இதுல சீஸ் உருகி ஸ்ட்ரெச் செய்யக்கூடிய பதத்துக்கு வருது. அதை 1 கிலோ பீஸ்களாக அழகாக வெட்டி எடுக்கிறாங்க. அதை குளிர்ந்த நீர்ல அப்படியே ஆழ்த்தி எடுத்து 7 நாட்களுக்கு குளிர்ந்த அறையில வைக்கிறாங்க. இங்க 5 டிகிரி செல்சியஸ்ல சீஸ் குளிரூட்டப்படுது. அதுக்கு பிறகுதான் இந்த சீஸ் மார்க்கெட்டுக்கு வருது.